நம்மளோட அடையாளமே என்ன தெரியுமா? கூட்டு குடும்பம். நம்ம முந்தி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துல மிகப்பெரிய கூட்டு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஓலை நடந்துச்சு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க. கொஞ்சம் கை தாழ்ந்தவங்களை கூட கூட வச்சுக்கிட்டாங்க. ஒரு உழைப்புல அதிகமா இருப்பாங்க, உழைப்புல சோம்பேறித்தனமா இருப்பாங்க, இல்ல வருமானத்துல குறைவா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவிக்கிறது. இப்படி வாழ்க்கை முறை நம்ம பாரம்பரியமான தமிழர்களுடைய வாழ்க்கை முறையா இருந்துச்சு. இதான் உண்மையும் கூட. ஆனா காலப்போக்கில் அது தனி குடும்பம்னு ஆச்சு. அப்புறம் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. இப்ப தனி குடுத்தனத்திலயும் 1-2 பேர் இருக்கவங்களும் தனி தீவுகளாக வாழ ஆரம்பிச்சுட்டான். என் விஷயத்துல நீ தலையிடாத, உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், ஏன் தொட்ட, உன் பொருளை தொடக்கூடாது, என் பொருளை தொடக்கூடாது என்று ஒரு வீட்டுக்குள்ள இருக்க 3 பேர் கூட ஒற்றுமையா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அது இந்த செல்போன் யுகத்துல அவங்கவுங்க ஒரு போனை கையில வச்சுட்டு தனியா சிரிச்சுக்கிட்டு, சிரிப்பது கூட கூடி சிரிப்பதில்லை, அழுவது கூடி அழுவதில்லை, உணர்வுகளை பகிர்வதில்லை, ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.